அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இஃப்தார் vlog பார்க்கலாமா? ஒரு 4:30 மணி ஆயிடுச்சுன்னா நோம்பு கஞ்சி ஞாபகம் வந்துடும். பள்ளிவாசலுக்கு தூக்குச்சட்டி எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். அசர் தொழுதுட்டு நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு சிம்பிளா தான் மெனு பிளான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்குல உப்பு போட்டுட்டு விசில் போட்டு விட்டாச்சு. ஒரு 2-3 விசிலுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இன்னொரு சைட்ல சிம்பிளான அதே டைம்ல ரொம்ப ஹெல்தியான இஃப்தார் ட்ரிங்க் ஒன்று பண்ண போறோம். அதுக்கு ஆப்பிள தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு பாலை மதியமே காய்ச்சி வச்சிருங்க. அப்பதான் ஈவினிங்ல நல்லா ஆறி இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல காய்ச்சின பால், இனிப்புக்காக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிற போறேன். நீங்க சீனி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே குங்குமப்பூவை பால்ல கரைச்சி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா அடுப்புல ஏற்ற மாட்டோம், டேரக்டா ஒரு இன்கிரீடியண்டா சேர்த்து மிக்ஸ் பண்ண போறது மட்டும்தான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல பாதாம், முந்திரி, அது கூடவே டேட்ஸ் ஊற வச்சிருந்தேன். 1 மணி நேரம் ஊறினாலே போதும். ஊறினதை நல்லா தண்ணி ஊற்றி மையா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்து அது கூடவே துருவின கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பாதாம் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க்கு. அப்புறம் சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அதை ஊற வச்சுருந்தேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. நோம்பு திறந்ததும் குடிக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக. இன்னொரு சைடில் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். ஊறின கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே சோம்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்ச பருப்பில் இடிச்ச பூண்டு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்புலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம பக்கோடா போடுவோம்ல, அந்த மாதிரி உதுத்து தான் விட போகிறோம் எண்ணெயில். அந்த பதத்துக்கு பரட்டி வச்சுக்கோங்க. நம்ம பருப்பு வடை சுடலை, கடலைப்பருப்பு பக்கோடா போட போகிறோம். இன்னொரு சைடில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, அதில் பாப்ரிகா மசாலா, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸு, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அதை பரட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்குக்குள்ளே கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு அப்படியே உருட்டிட வேண்டியது தான். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டு பரட்டினதுக்கு அப்புறமா கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிங்கன்னா மொறுன்னு சூப்பராக வரும். ஜரார் டியூஷன் கிளம்பியாச்சு. இது மாமா எர்த்தோட 100% நேச்சுரல் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ட் பேச்சஸ். கொசு தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 12 மணி நேரத்துக்கு லாங் லாஸ்டிங் ப்ரொடக்ஷன் கொடுக்குது மஸ்கிட்டோஸ்லேருந்து. இதில் நேச்சுரல் பிளெண்ட் ஆஃப் சிட்ரோனெல்லா, யூக்கலிப்டஸ், பெப்பர்மின்ட் அண்ட் லெமன் ஆயில் தான் இருக்கு. டாக்ஸின்ஸ் ஃப்ரீ அண்ட் 100% சேஃபும் கூட. ஒரு அம்மாவா என்னோட பசங்களை கொசுக்கடியிலிருந்து பாதுகாக்கிறேன்ற பேர்ல ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் அண்ட் பேராபன் இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. இந்த நேச்சுரல் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ட் பேச்சஸ் யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் அண்ட் வேல்யூ ஃபார் மணி தான். டெய்லியும் கூட பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது சேஃப் சர்டிஃபைட். அதுதான் ப்ரூஃப் இதுல கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் இல்லைன்றதுக்கு. இந்த பேச்சஸை கிளாத்ஸ், ஸ்கூல் பேக், ஸ்லீவ்ஸ், பேண்ட்ஸ்னு எங்கனாலும் ஒட்டிடலாம். வாட்டர் ப்ரூஃப் தான். இது ஒட்டினதுக்கு அப்புறம் ஒரு கொசு கூட நம்ம பசங்க கிட்ட வராது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியில போகும்போதும் இந்த பேச்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். கொசுனால வர்ற டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியாலாம் என் பசங்க கிட்ட வரவே வராது. இந்த சூப்பரான ப்ராடக்ட்டை mamaearth.inல நம்ம கூப்பன் கோட் சோறு 2025 போட்டு வாங்குனீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மாமாஎர்த் அஃபிஷியல் ஆப் இல்லைன்னா வெப்சைட்லயும் நம்ம கூப்பன் கோட் போட்டு 20% ஆஃபர் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ்ல கூட மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்றத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, மறந்துடாம செக் பண்ணி கிளிக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. காலையில இருந்து கார்டனருக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா அவர் அவைலபிளாவே இல்லை. ஈவினிங் மேலே தான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அப்போ வாங்கன்னு சொல்லியாச்சு. ஈவினிங்கில் தான் வந்திருந்தாங்க. நம்ம இஃப்தாருக்கான வேலைகளும் பார்த்துட்டு இருந்தோம், அதே டைமில் இதையும் கவனிக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு நிறைய பூச்சி ஒரு மரத்துக்கு வர்றது அப்படியே பக்கத்தில் இருக்க எல்லா செடி மரத்துக்கும் பரவிடுது. அதனால் பூச்சி மருந்து இன்னைக்கு ஃபுல்லாக அடிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் மணத்தக்காளி கீரை நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் அதில் பூச்சி வந்துருச்சு. என்ன பண்ணுறது, குப்பையில் தான் போடணும். ஃபுல்லாகவே பூச்சி இருந்தது. சீரியஸாக ஒரு நல்ல கார்டனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இந்த அண்ணா தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் நம்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டு தேடு. அதுக்கப்புறமும் 2 மாதத்துக்கு 2 பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அப்புறம் எங்கே இவரை நம்ம கூப்பிட்டுருந்தோமோ அந்த ஸ்பாட்டுக்கே போயாச்சு. அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி தான் இந்த அண்ணா திரும்பவும் வந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. உரம் போட்டு அதுக்கப்புறம் பூச்சி மருந்தெல்லாம் தனித்தனியாக ஒரு செடிக்கும் மரத்துக்கும் அடித்து விட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் அந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ எல்லா செடியுமே வந்து வளருது, ஆனால் பூச்சியோடவே வளர்ந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், இதில் சீத்தாப்பழம்லாம் தொங்குது. ஆனால் அந்த சீத்தாப்பழத்துக்கு மேலே இந்த வெள்ளை கலரில் பூச்சி மாதிரி இருந்தது. அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் பறிக்காதீங்க, அது நல்ல மஞ்சள் கலரில் வரும், அதுக்கப்புறமா பறிங்க அப்படின்னு. வெளியில் இருக்க மரத்துக்குமே வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு விட்டு
கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே மருந்து அடிச்சாச்சு. ஏன்னா ஒன்றுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து அப்படியே பரவிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னனால மொத்தமாகவே அடித்து முடிச்சாச்சு. இஃப்தாருக்கும் ஒரு சைடில் டைம் நெருங்கி வந்துருச்சு. சரி பக்கோடாவை பொரிச்சிருவோன்னு நம்ம கடலைப்பருப்பு பக்கோடா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து எண்ணெயில் போட்டு மொறுன்னு பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கோடாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற பக்கோடாலாம் தோற்று போயிடும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் செய்கிறது. சாப்பிட்றதுக்கு மொறுன்னு அம்புட்டு ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த நோம்பு கஞ்சியில் லைட்டாக ஊற வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணோம்ல சீஸ் அந்தது, அதையும் பொரிச்சு எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் இப்போது சாப்பிட உட்காந்தாச்சு. இவர் வந்து பக்கத்தில் அப்படியே நோம்பு திறக்கிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காரு. அதனால் ஐஸ் இல்லாமல் கொஞ்சத்தை எடுத்து அந்த ட்ரிங்க் ஊற்றி கையில் கொடுத்தேன். ஐஸ் போட்டோன்னா அவ்வளோதான், மறுநாள் காய்ச்சல் இல்லைன்னா சளி அப்படின்னு நம்ம திரும்பியும் நமக்கு தான் டென்ஷன். அதனால் ஐஸ் இல்லாமல் கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஐஸோடு நம்மளுக்கு போடணும். இவர் இந்த நோம்பு திறக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா படுத்து எடுத்துருவார். ஒரு சில நேரம் லேட்டாக தான் வருவான் ப்ளே ஸ்கூல்லேருந்து. சீக்கிரம் வந்துட்டான்னா அவ்வளோதான், அந்த வழியை முடிச்சு விட்ருவான். இப்போ நம்மளுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸை போட்டு அந்த ட்ரிங்க்கை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட வேண்டியது தான். பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிட்ட பக்கோடா, நோம்பு கஞ்சி, அந்த இஃப்தார் ட்ரிங்க்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ரோல்னு எல்லாம் வச்சாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி இஃப்தார் மெனு எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்கன்னு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐதான் வந்து நம்ம எதை கொடுக்குறோமோ அதை வேணான்னு சொல்லுவான். ஆனால் எது வேணான்னு சொல்கிறோமோ அதை வேணும்னு கேட்பான். 2-3 நாளாக மழைலாம் பெஞ்சிச்சு, நல்லா இருந்தது இஃப்தார் டைமில் நோம்பு திறக்கிறதுக்கு. இப்போ திரும்பவும் வெயில், அப்படியே ஒரு மாதிரி கனகனன்னு இருக்குது. இப்போ கூட பாருங்கள், அவன் கையில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த கிளாஸ் வேணாமா, என் கையில் இருக்க கிளாஸ் தான் வேணுமா. ரெண்டும் ஒன்று தானே. நான் என்ன இதில் வேறையா ஊற்றி கொடுத்தேன், அதை தான் கொடுத்தேன். ஆனால் குடிக்க மாட்டேன்ட்டேன். பக்கோடாவில் மயோ தொட்டு சாப்பிட்டுட்ருக்கேன் பாருங்கள். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. அந்த நோம்பு கஞ்சியில் மொறுன்னு இருக்க பக்கோடாவை எடுத்தோமா, லைட்டாக ஊற வச்சோமா, எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குறைன்னு அரைங்க. அந்த கடலைப்பருப்புலாம் அங்கங்கே இருக்கணும். அப்போ தான் அந்த பக்கோடா சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு வாயில் கடிப்படும். சூப்பராக இருக்கும் அது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோம்பு திறந்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்தபடியாக என்ன செய்வோன்னு இவரே செஞ்சு காட்டுறாரு. அந்த தொழுகு விரிப்பை எடுத்து விரித்து போட்டு நான் தொழுகிறேன் அப்படின்னுவான். இப்போ இவர் கொஞ்சம் நேரத்தில் தொழுவார். இவர் எப்படி தொழுகிறாருன்னு மட்டும் பாருங்களேன். இது வந்து அங்கே பாருங்கள் இப்படி கட்டியிருக்காராம், நெஞ்சில் கையை கட்டியிருக்காராம். அதுக்கப்புறம் இது வந்து சஜ்ஜதா போயிட்டாராம். நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதே மாதிரி பண்ணிகிட்ருப்பான். விரிப்பை விரிச்சதுமே அவர் வந்து நின்றுக்குருவார். அவர் அந்த தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தொழுகிற மாதிரி இருக்கும். அப்பையும் ஒழுங்காக தொழுக விட மாட்டேன். நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா பின்னாடி ஏறி குதிக்கிறது, முதுகில் ஏறி உட்காந்துக்கிறது, அப்புறம் நம்ம சஜ்ஜதா போகும்போது உள்ளுக்குள்ளே வந்து அவன் தலையை விட்டுக்குருவான். இந்த மாதிரியெல்லாம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருப்பான். யாராவது பக்கத்தில் இருக்கணும், பார்த்து அவனை நகட்டி விட்டாதான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டெய்லியும் பண்ணுறான். இவனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரில. இவன் பாருங்க, மண்டையை தூக்கிட்டு இருக்குது, கை காலை தூக்கிட்டு இருக்குதுன்னு வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எனத்தையாவது பயங்கர சேட்டை பண்ணுறான்டா இவன் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் இவன் வீட்டில் இல்லைன்னாலும் ஒரு மாதிரி இருக்கும். வீடே அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். என் வீட்டில் இருந்தால் தான் வீடே கலக்கலன்னு இருக்கும். ஜரார் ரொம்ப சைலண்ட்டு. அவர் வீட்டில் இருக்கிற இடமே தெரியாது. ஸ்கூல் போவார், டியூஷன் போவார், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார், விளையாடுவார் கொஞ்ச நேரம், அவ்வளோதான் அவன். ஆனால் இவன் தான் ரொம்ப சேட்டை. சகருக்கு இன்னைக்கு புளிக்குழம்பு தான், அதை நைட்டே வச்சிடலாம் அப்படின்னு கல் சட்டியில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, வெந்தயம், கடுகு, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு, அது கூடவே கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து அதையும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருக்குன்றதுக்காக அடிக்கடி அதையே சமைச்சிட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லேயுமே முருங்கைக்காய் வாங்கி தான் அதிகமாக சமைப்பேன். ஏன்னா எனக்கு முருங்கைக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா, இங்கே மரமே இருக்குது, அப்போனா சமைக்காமல் இருப்போமா, அதனால தான் எல்லாத்துலேயும் முருங்கைக்காய். அப்புறம் அந்த பூண்டுலாம் நிறைய போட்டு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதனால் தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுட்டு, வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் போட்டோன்னா குழம்புக்கு கலர் நல்லா வரும். நம்மளோட குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன். அது கூட பூண்டுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதாவது இது பூண்டு குழம்புன்னு சொல்ல முடியாது, புளிக்குழம்புன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே மிக்ஸு. இது நல்லா இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு. முருங்கைக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு அப்படியே வதக்கி விட்டு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு விட்டு வேக வச்சிட வேண்டியது தான். நம்மளோட குழம்பு மிளகாய் பொடி தான் இந்த குழம்பு எல்லாத்துக்குமே. இந்த மீன் குழம்பு பொடி இருக்கான்னு நம்மகிட்ட கேட்குறீங்க. நம்ம குழம்பு மிளகாய் பொடியே எல்லாத்துக்கும் செட் ஆகும். இதே வந்து நீங்கள் புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்புன்னு எல்லாத்துக்குமே போட்டுக்கிடலாம். பூண்டு, முருங்கைக்காலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிற வேண்டியது தான். சூடாக சாப்பாடு போட்டு இந்த குழம்பை பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பளம் மட்டும் அந்த டைமில் எழுந்திரிச்சு பொரிச்சிக்கிற வேண்டியது தான். நைட்டில் லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்தது, அதனால் ஒரு மில்க் ஷேக்கை போட்டு படுத்துடலான்னு ஏபிசி மால்ட் இருக்குல்ல, அந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால்,
நாட்டு சக்கரை வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம், ஏன்னா நம்ம மால்ட் எதுலேயுமே சுகர் இருக்காது. ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டு அடிச்சிருக்கேன், பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவ்வளோதான், டின்னர் வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் படுத்தோன்னா காலைல சகருக்கு எந்திரிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அடுத்த vlogல பார்க்கலாமா? பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.